திமிரு பிடித்த மனைவியும் கணவனின் ரகசியமும். நகரத்துல அப்துல்லா, ஆயிஷா அப்படின்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அப்துல்லா ரொம்ப தன்மையான பாசமான மனிதன். ஆனா ஆயிஷா ரொம்ப திமிரு பிடிச்சவளா இருப்பா. யாரு என்ன சொன்னாலும் அத மதிக்கவே மாட்டா. தனக்கு என்ன தோணுதோ அததான் செய்வா. யாரை பத்தியும் யோசிக்க மாட்டாள். ஆனால் அப்துல்லா ஆயிஷா பண்ற எல்லாத்தையும் பொறுத்து போவான். அப்துல்லா கிட்ட ஒரு ரகசியம் இருந்தது. அதாவது அப்துல்லாவுக்கு எந்த விலங்குகள் பேசினாலும் அதை கேட்கிற சக்தி இருக்கு. அந்த விலங்குகள் பேசுறது எல்லாமே அப்துல்லாவுக்கு கேட்கும். ஆனா அத அவன் யார்கிட்டையாவது சொன்னானா அந்த நொடியே அவன் உயிர் போயிடும். அதனால அவன் இந்த ரகசியத்தை யாரிடமும் சொல்லல. நம்மளுக்கு இப்படி ஒரு அதிசய சக்தி இருக்குன்னு நம்ம மனைவி கிட்ட சொல்லாமலே எவ்வளோ காலத்தை கடத்திட்டோம். இங்கே எந்த விலங்குகளும் இல்லை. நம்ம இனிமேலாவது நம்ம ஊருக்கு போய் நம்ம பண்ணையில் உள்ள மிருகங்களோட நேரத்தை செலவு பண்ணலான்னு நினைக்கிறேன். கடவுள் நமக்கு தான் அந்த அதிசய சக்தியை கொடுத்துருக்காரு. நம்ம இத்தனை நாளாக பணம்னு அலைஞ்சு அந்த சக்தியை பயன்படுத்தவே இல்லை. இனி இருக்கிற கொஞ்ச நாள்லாவது அந்த விலங்குகளோட செலவு செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு எப்படியாவது நம்ம மனைவி ஆயிஷாவை சம்மதிக்க வைக்கணும். சீக்கிரமா நம்ம கிராம வீட்டுக்கு போய் அங்கேயே இருக்கணும். ஏம்மா ஆயிஷா, நமக்கு போதுன்ற அளவுக்கு பணம் சேர்ந்தாச்சு. இனி 10 தலைமுறைக்கும் நம்ம உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு நம்ம கிட்ட சொத்தும் இருக்கு. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, 2 பேரும் கிராமத்துக்கே போய் அங்க இருக்கிற அந்த பண்ணை வீட்டுல இருக்கலான்னு நினைக்கிறேன். அப்பப்ப வேணும்னா நம்ம நகரத்துக்கு வந்துட்டு போலாம். அங்க போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழ்வோம். என்னது, இந்த நகரத்தை விட்டுட்டு அந்த கிராமத்துக்கு போய் என்ன இருக்க சொல்றீங்களா? என்னாலெல்லாம் வர முடியாது. யாராவது நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போவாங்களா? கிராமத்துல இருந்து தான் நகரத்துக்கு வருவாங்க. இவ்ளோ பணம் நகையெல்லாம் சம்பாரிச்சு அதெல்லாம் கிராமத்துல நான் எங்க போட்டுட்டு போக? இங்கதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான்லாம் வர முடியாது. அது இல்லம்மா, இங்க தானே எப்போதும் இருக்கும். அங்க உனக்கு ஒரு புது அனுபவமா இருக்கும்மா. அங்க நல்லா இருக்கும். எங்க பண்ண வீடு ஒன்றும் சின்ன வீடு இல்லை, நல்ல பெரிய வீடு தான். அங்க நீ உன் இஷ்டம் போல இருக்கலாம். சும்மா ஏதாவது ஒளராம இருங்க. என்னால அந்த கிராமத்துல வந்து தங்கியிருக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய்க்குங்க. எப்படியும் என்னை விட்டு உங்களால போக முடியாது. போனா சும்மாவா விடுவேன். அதனால பேசாம இங்கேயே இருக்க வழிய பாருங்க. சரி, நான் வெளியில போயிட்டு வரேன். இப்படி ஆயிஷா கோவமா வெளியில கிளம்பி வந்தா. வெளியில போகும்போது அவளோட தோழிய பாக்குறாள். என்னடி ஆயிஷா, எப்படி இருக்க? என்ன எப்போது ரொம்ப சந்தோஷமா இருப்ப, இப்ப கோவமா எரிச்சலா இருக்கிற மாதிரி தெரியுதே. என்னாச்சு உனக்கு? அப்துல்லா ஏதாவது உனக்கு கோவமாக்கிட்டானா? ஆமாண்டி, அவருக்கு வேற என்ன வேலை இருக்கு? எப்ப பார்த்தாலும் எதையாவது உளறி என்னை கோபப்படுத்துறாரு. அதான் அவர் வேலை. இப்ப என்னடானா அவரோட பழைய கிராமத்துக்கே போகலான்னு சொல்றாரு. அங்க போய் நான் என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இது கிராமத்துக்கு போலான்னு சொல்றாங்களா? என்னடி இது, சுத்தமா வாழ்க்கையே புரியாம இருக்காரு. நம்மலாம் கிராமத்துக்கு போய் என்ன பண்ண முடியும்? இங்க இருக்கிற வசதி எல்லாவது அங்க இருக்கா? நீ போகலேன்னு சொல்லிடு, அதெல்லாம் சரி வராது. ஆமாண்டி, அதைத்தான் நானும் சொல்லிட்டு வந்துட்டேன். சரிடி, நான் வீட்டுக்கு போறேன், அப்புறம் பார்க்கலாம். இப்படியே கொஞ்ச நாட்கள் போகுது. அப்துல்லாவுக்கு கிராமத்துக்கு போகணும்ன்ற எண்ணம் அவனை விடல. அதனால அவன் ஒரு முடிவுக்கு வந்தான். நம்ம இப்படியே ஒழுங்கா சொல்லி அவளை கூப்பிட்டா அவ வரமாட்டா. அதனால ஏதாவது தற்காலிகமா பொய்ய சொல்லி அவளை கூட்டிட்டு போலாம். அங்க போனதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி அங்கேயே இருக்க வைக்க பார்ப்போம். குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துக்காவது அவளை அங்க இருக்க வைக்கலாம். சொல்லி பார்ப்போம். ஆயிஷா, நான் உனக்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். எங்க அப்பா சாகும்போது அவரோட உயில்ல அவருடைய அந்த பண்ணை வீடையும் அந்த பண்ணை வீட்டை நம்பி இருக்கிற அந்த மாடு ஆடு கூலி அந்த பண்ணைகளையும் 2 வருஷத்துக்கு நான் பாத்துக்கிறேன்னு எழுதியிருக்காரு. அப்படி 2 வருஷம் நம்ம அதை போய் பார்த்தாதான் நமக்கு அந்த சொத்தெல்லாம் கிடைக்குமா? அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. அதனாலதான் நான் நம்ம ஊருக்கே போகலான்னு சொன்னேன். ஒருவேளை நம்ம அங்க போய் அதை பார்த்துக்கொள்ளாம இருந்தா அந்த சொத்தெல்லாம் அனாதி ஆசிரமத்தை கொடுக்கணும்னு எழுதி வச்சிட்டாரு. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? அப்ப அந்த சொத்துக்கள் எல்லாம் நம்மள விட்டு போயிடுமா? பல கோடி சொத்து வரும்னு சொன்னீங்களே, நிறைய விவசாய நிலம் எல்லாம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எல்லாமே நம்மள விட்டு போயிடுமாங்க? ஆமா ஆயிஷா, அதனாலதான் நான் கிராமத்துக்கு போகலான்னு சொன்னேன். அவ்வளவு சொத்துக்களையும் அனாதை ஆசிரமத்திற்காக கொடுக்கிறது
நான் உனக்கு நல்ல புது நகைகள்லாம் எடுத்து கொடுக்கலான்னு நினைச்சேன். நம்ம ஒரு 2 வருஷம் அங்க போய் இருந்துட்டு அந்த இடம் எல்லாத்தையும் வித்துட்டு வந்துடலாம் ஆயிஷா. இல்லைனா நமக்கு சொத்தே கிடைக்காது. ஆமாங்க ஆமாங்க, நம்ம நாளைக்கு ஊரு கிளம்பி போயிடலாம். அப்பதான் நமக்கு சொத்தெல்லாம் கிடைக்கும். கொஞ்ச நாள் தானே, நம்ம எப்படியாவது கொஞ்ச நாள் அங்கேயே இருந்துக்கலாம். இப்படி 2 பேரும் சேர்ந்து அவங்க கிராம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்பாடா, எப்படியோ இவளை சமாளிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. இனி கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் தான் ஏதாவது போய் சொல்லி சமாளிக்கணும். என்னங்க, இந்த வீடு இவ்ளோ பழைய வீடா இருக்கு. பெரிய வீடா தான் இருக்கு, இருந்தாலும் ரொம்ப பழசா இருக்கு. ஒரு டிவி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, எதுவுமே இல்லங்க. ஆமா ஆயிஷா, நானும் அதைத்தான் நினைச்சேன். சரி, நம்ம நகரத்திலிருந்து எல்லா பொருள்களையும் எடுத்துட்டு வர சொல்லிடுறேன். உனக்கு இங்க கஷ்டமா இருக்கும்ல? வேணாம், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நம்ம இங்க கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். திரும்ப நம்ம கிராமத்தை விட்டு போயிருவோம்ல, அதனால அந்த பொருள்கள் எல்லாம் அங்கேயே இருக்கட்டும். நானே மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். சரி, இப்ப நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு அப்புறமா உங்க விவசாய நிலம், பண்ணை எல்லாத்தையும் போய் பார்க்கலாம். இப்படியே 2 பேரும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்துல்லாவுக்கு எப்படியோ நம்ம மனைவி ஆயிஷாவை இங்க கூட்டிட்டு வந்துட்டோம்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஆயிஷாவுக்கோ ஏண்டா இங்க வந்தோம், எப்போ இங்கிருந்து போகலாம் அப்படின்ற நினைப்பா இருந்துச்சு. அப்படியே அவங்க 2 பேரும் நல்லா தூங்கி எந்திரிச்சு தங்க வயல் நிலங்களை எல்லாம் பார்க்க கிளம்பினாங்க. முதல்ல கோழி பண்ணைய பார்த்தாங்க. அப்புறம் மாட்டு கொட்டகை, பன்றிகள், குதிரைகள், ஒட்டகம், கழுதைகள் அப்படின்னு எல்லா விலங்குகளையும் பார்த்தாங்க. இது எல்லாம் பார்த்ததுனால அப்துல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்தான். ஆயிஷா, பாத்தியா, இந்த விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்கறப்ப மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குதுல்ல. இத்தனை நாள இதுங்களை பிரிஞ்சு இருந்தது எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னது, இந்த விலங்குகளை பார்த்தா நிம்மதியா இருக்கா? இந்த விலங்குகள் எல்லாம் எவ்ளோ குப்பையாவும் அழுக்காவும் ஒரே கெட்ட நாத்தத்திலையும் இருக்குங்க. இத பார்த்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி சரி, என்னமோ பண்ணுங்க. நம்ம இங்க இருக்க போறது 2 வருஷம் தானே. அதுவரை நீங்களாச்சு, இந்த விலங்குகளாச்சு. வாங்க போலாம். சரி சரி, நான் இந்த வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ வீட மட்டும் பாத்துக்கோ, அது போதும். என்ன மாடசாமி, நல்லா இருக்கியா? இத்தனை நாளா இந்த மாடு, கோழி எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டு இருக்க. நல்லா இருக்கு. நான் இனிமேல் இங்கேயே இருக்கலான்னு நினச்சிருக்கேன். என் மனைவி தான் என்ன சொல்றான்னு தெரியல. அதனால நாங்க இருக்கிற வர நீயே எப்போதும் போல இதை பார்த்துக்க. நான் அப்பப்போ இடையில வந்து பார்த்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா. நான் சின்ன வயசுல இருந்தே இந்த பண்ணை வீட்டில் தான் வளர்ந்தேன். எல்லாத்தையும் நான் நல்லபடியா பார்த்துக்கிறேங்கய்யா. என்னுடைய பிள்ளைகளை மாதிரியே நான் பார்த்துப்பேன். எனக்கு தெரியும் மாடசாமி, இனிமேல் நான் வந்துட்டேன்ல, உனக்கு என்ன வேணுமோ நீ என்கிட்ட கேளு, சரியா? இனிமேல் இந்த பண்ணை வீட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா சுத்தமாக இருக்கணும். அதுக்கு என்ன வேணுமோ பண்ணு. ஆள் வேணும்னாலும் கூப்பிட்டுக்கோ. சரிங்கய்யா, நான் தனியால சுத்தம் பண்ணிட்டு இருந்தேன். இனிமேல் இன்னும் 2 ஆளுங்களை கூப்பிட்டு நல்லபடியா சுத்தமா வச்சுக்கிறேன். சரி மாடசாமி, நான் அப்பப்போ வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். சரி, நீ வீட்டுக்கு போ. நல்ல வேலை, ஒரு வழியா எல்லாமே சரி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம நிம்மதியா விலங்குகள் கூட போய் இருக்க வேண்டியதுதான். ஆயிஷாவை மட்டும் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும். தெரிஞ்சா அவ வேற ரொம்ப கோபப்படுவா. சரி, பாத்துக்கலாம். ஐயோ, இந்த கிராமத்துல வந்து இப்படி மாட்டிக்கிட்டேனே. இங்க சமையலுக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்ல. அங்கனா டக்குன்னு வேலையாள கூப்பிட்டு பாத்துக்கலாம். இங்க யாருமே வேலையாளும் கிடைக்கல. எல்லா வேலையும் நானே பண்ற மாதிரி இருக்கு. பொழுதுபோக்குக்கு கூட ஒண்ணுமே இல்ல. சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும். இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. அப்துல்லா தினமும் காலையில எந்திரிச்சு வயல்வெளிகள் எல்லாம் போய் பார்த்துட்டு தன்னுடைய அந்த பண்ணைக்கு வந்துடுவான். அங்க ஒவ்வொரு மிருகங்கள் பேசுறதையும் கேட்பான். சரி, இன்னைக்கு நம்ம இந்த கோழிங்க பக்கத்துல போய் உட்காந்து அதுங்க என்ன பேசுதுன்னு கேட்போம். ஏண்டி, உனக்கு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து தோட்டத்துல இருந்து வருவாள்ல அந்த சேவல், கழுத்துல கூட 2 கீறல் இருக்குமே. அவன் அந்த பக்கத்து வீட்டு கோழி கூட சேர்ந்து ஓடி போயிருச்சான். உனக்கு அந்த விஷயம் தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாது. அப்பவே நான் நினைச்சேன் அவ இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவான்னு. அடிக்கடி நம்ம கூட்டத்துக்கே வந்துகிட்டே இருப்பான்ல, அப்பவே நான் நினைச்சிட்டேன்.
ஆமா ஆமா, நம்ம தோட்டக்காரர் மாடசாமிக்கு வேற அறிவே இல்ல. மத்த கோழிங்களை எல்லாம் இங்க விடவும் எல்லாம் ஒவ்வொரு ஜோடிய கூட்டிட்டு பறந்து போயிடுதுங்க. இப்படி அந்த கோழிங்க பேசுறத கேட்டு அப்துல்லாவுக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது. தினமும் அந்த விலங்குகள் பேசுறத கேட்டுட்டு அப்படியே தூங்கி போய் இருப்பான். என்ன இது, இவரு இந்த பண்ணையிலேயே குடியிருக்கிறாரா? வீட்டுக்கே வரமாட்டாரு, சாப்பிட கூட வரலையே. அங்க என்னதான் பண்றாருன்னு தெரியலையே. இவரு நடவடிக்கையும் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரியே இருக்கு. நம்ம ஏதுக்கும் இவரை கவனிக்கணும். என்னங்க இது, நீங்க ஏன் வீட்டுக்கு வர மாட்டீங்க? இல்லையே, நீங்க நடந்துக்கிறதே வித்தியாசமா இருக்கு. ஏன் நீங்க அந்த விலங்குகள் கூடவே இருக்கீங்க? இல்லம்மா, இங்க தோட்டம்லாம் சுத்தமாவே இல்லைன்னு சொன்னில, அதான் எல்லாத்தையும் கூடவே இருந்து சரி பண்ண சொன்னேன். ஏன்னா அப்பதான் நல்ல விலைக்கு கொடுக்கலாம். அதனால தான். நீ ஒன்னும் தப்பா நினைக்காத. இப்படி தினமும் அப்துல்லா தோட்டத்துக்கு போய் அங்கிருக்கிற விலங்குகளோட உட்காந்து என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அங்கேயே தூங்கி சந்தோஷமா இருந்தாரு. இங்க ஆயிஷா வீட்டுல தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு இந்த கிராமத்துல இருக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிராமத்துல இருந்தாள். இப்படி இருக்கும்போது அப்துல்லா ஒரு நாள் ஒரு கழுதையும் ஒட்டகமும் பேசுறத பார்க்கிறான். சரி, இன்னைக்கு இந்த ஒட்டகமும் கழுதையும் என்ன பேசுதுங்கன்னு கேப்போம். என்ன நண்பா, இன்னைக்கு எப்படி இருக்கு உனக்கு? பார்க்கவே பாவமா இருக்க. உனக்கு என்னப்பா, உனக்கு எந்த வேலையும் இல்லை, நீ ரொம்ப ஜாலியா இருப்ப. நான் என்ன உன்ன மாதிரியா தினமும் மாடு மாதிரி வேலை பார்க்குறேன். என்னால் முடியவே இல்லை. என் உடம்பு ஃபுல்லாக காயங்களாக இருக்கு. ஒரு நாள் கூட எனக்கு ரெஸ்ட்டே இல்லை. தினமும் என்னை இவ்வளோ வேலை வாங்குறாங்க. கொஞ்சம் கூட அந்த மாடசாமிக்கு அறிவே இல்லை. நான் நிம்மதியாக தூங்கியே ரொம்ப நாள் ஆகுது தெரியுமா? இந்த வலினால என்னால் தூங்கக்கூட முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, என்னை மன்னிச்சிடு நண்பா. நான் என்ன பண்றது? இந்த வேலைக்காரங்க தான் உனக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போகணும். அவங்க என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்றாங்க. நான் என்ன செய்யறது? சரி சரி விடு, எனக்கு உண்மையில கோபம் இல்லை. நான் என்னதான் நினைச்சு வருத்தப்படுறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப உடம்பு வலிக்குது. நான் இங்க வந்ததிலிருந்து தினமும் ஒரு நாள் கூட ஓய்வில்லாம போயிட்டே இருக்கேன். அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே. அதை நினைச்சு நான் கவலைப்படுறேன். அந்த கோபத்துல தான் உன்கிட்ட பேசிட்டேன். நீ என்ன பண்ணுவ? நண்பா, எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நீ என்ன பண்ற? நாளைக்கு காலையில மாடாசாமி உனக்கு சாப்பாடு வைக்க வரும்பொழுது எந்திரிக்காத. எவ்வளோ கூப்பிட்டாலும் நீ அசையாம அப்படியே படுத்துரு. உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைச்சி உனக்கு பதிலா என்ன கூட்டிட்டு போவாங்க. நீ நல்ல ஓய்வு எடுத்துக்க, சரியா? அப்படியா? இது நடக்குமா? ரொம்ப நன்றி. நீ நல்ல யோசனை கொடுத்துருக்க. நான் அப்படியே பண்ணி பார்க்கறேன். பரவாயில்லையே, இந்த கழுதைக்கு எவ்வளவு நல்ல மனசு. அதுவே ஒட்டகத்துக்கு உதவி பண்றன்னு சொல்லுதே. சரி சரி, நாளைக்கு என்ன பண்ணுதுங்கன்னு பாப்போம். இவர் மேல ஏதோ சந்தேகமா இருக்கு. அவரா பேசுறாரு, போய் அந்த மிருகங்கள் கூடயே நிக்கிறாரு. சரி, நாம எதையாவது குடுக்கற மாதிரி போய் பாப்போம். இப்படி ஆயிஷா அப்துல்லா மேல சந்தேகம் வந்து அங்க தோட்டத்துக்கு போறா. அங்க போய் அப்துல்லா தனியா பேசுறத பாக்குறா. என்னங்க இது, தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, ஆயிஷாவா? தனியா பேசிட்டு இல்ல, சும்மாதான். நீ என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? எனக்கு வர வர உங்க நடவடிக்கை மேல சந்தேகமா வருது. நீங்களா தனியா உட்காந்து பேசுறீங்க, தனியா இங்க உட்காந்து சிரிக்கிறீங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன். வர வர வீட்டுக்கே நீங்க வரமாட்டீறீங்க. என்னதான் நடக்குது? உண்மையை சொல்லுங்க. ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆயிஷா. எனக்கு இந்த விலங்குகள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி நல்லா மெயின்டைன் பண்ணாதான் அதிக பணத்துக்கு நம்ம விற்க முடியும். அதுதான் நான் இங்க உட்காந்து எனக்குள்ளேயே பேசிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இங்கேயே முழு நேரமும் இருக்கிற மாதிரி இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை ஆயிஷா. இப்படியே ஏதோ சொல்லி ஆயிஷாவை சமாளிச்சிட்டான். அடடா, என்ன இது? இந்த ஒட்டகம் இன்னைக்கு ரொம்ப சோர்வா இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் எந்திரிக்கவே இல்லையே. சாப்பாட கூட சாப்பிடாம வச்சிருக்கே. என்னடா இது, உடம்பு எதுவும் சரியில்லையோ? என்ன நம்ம இவ்வளவு கூப்பிட்டோம்
அடிச்சும் எந்திரிக்க மாட்டேங்குது. அப்ப ரொம்ப உடம்பு சரியில்லை போல. சரி, ஓய்வு எடுக்கட்டும். கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த கழுதையை வைத்துக்கொள்வோம். இப்படி சொல்லி அந்த மாடசாமி ஒட்டகத்தை தூங்க விட்டுவிட்டு கழுதையை கூட்டிக் கொண்டு கிளம்பினான். பரவாயில்லையே, இந்த கழுதை அந்த ஒட்டகத்துக்காக அது போதி சுமக்க போயிடுச்சு. 2 பேரும் நல்ல நண்பர்களா இருப்பாங்க போல. என்ன இது, இன்னைக்கும் இவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த விலங்குகளை பார்த்து இவர் அப்படி என்ன பேசுறாரு? ஒண்ணுமே புரியலையே. என்னங்க, இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த ஒட்டகத்துக்கு உடம்பு சரியில்லை, அதான் இதனால இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆயிஷாவை ஏதோ சொல்லி சமாளிச்சான் அப்துல்லா. அதே நேரத்துல அங்க போன கழுதையால அந்த மூட்டைகளை சுமக்கவே முடியல. அதெல்லாம் அதுக்கு ரொம்ப சுமையாக இருந்தது. இங்கு ஒட்டகம் நல்லா தூங்கி சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருந்துச்சு. ஐயோ, நம்ம தேவையில்லாம இந்த ஒட்டகத்துக்கிட்ட சொல்லி இப்ப நமக்கு இவ்வளவு முதுகு வலிக்குதே, வலி தாங்க கூட முடியல. அடி அடின்னு அடிக்கிறான் அந்த மாடசாமி. இவ்வளவு கொடுமையா இருக்கே, நம்ம பேசாம இந்த ஒட்டகத்தையே அனுப்பியிருக்கலாம். நண்பா, ரொம்ப நன்றி நண்பா. நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாளும் ஓய்வெடுத்ததே இல்லை. நீ கொடுத்த ஐடியானால நல்லா தூங்குனேன், நல்லா சாப்பிட்டேன், இன்னைக்கு ஃபுல்லா ஜாலியா இருந்தேன். ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. நான் போயிட்டு வரேன். அந்த கழுதையோட பதில கூட எதிர்பார்க்காத ஒட்டகம் ரொம்ப அளவில்லாத சந்தோஷமா இருந்தது. ஆனா கழுதையோ ரொம்ப சோகமா இருந்தது. இதையெல்லாம் பார்த்த அப்துல்லா நல்ல சிரிப்போடு இருந்தான். அப்துல்லா திடீர்னு இப்படி சிரிக்கிறதா நினைச்சு அவன் மனைவிக்கு ஒன்னும் புரியாம அப்படியே குழப்பமா இருந்தா. ஏன் இவரு இந்த விலங்குகளை பார்த்தா வித்தியாசமா சிரிக்கிறாரு, ஏதேதோ பேசுறாரு, என்னன்னு ஒன்னும் புரியலையே. அதுக்கு மேல நம்ம ஏதாவது கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டார். சொன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இப்படியே அடுத்த நாள் மாடசாமி அந்த கழுதையவே கூட்டிட்டு போறாரு. ஐயோ, நடக்கவே முடியலையே. உட்கார்ந்தாலும் இந்த மாடசாமி அடிக்கிறாரு. நம்மளால இது முடியவே முடியாது. எப்படியாவது அந்த ஒட்டகத்தை வேலைக்கு அனுப்பணும். ஐயோ, எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. இப்படி நிம்மதியா வேலை பார்க்காம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கே. பரவாயில்ல, அந்த கழுதை தான் நமக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்கு. இதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. அடடே, நம்ம கழுத நண்பன் வந்துட்டான் போல. என்ன நண்பா, எப்படி இருக்க? எனக்கு 2 நாள் ஓய்வெடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா. நான் இதே மாதிரியே பண்ணலான்னு இருக்கேன். இப்படி ஒட்டகம் சொல்லவும் அதை கேட்ட கழுதைக்கு ரொம்பவே கோபம் வந்தது. அதனால அந்த கழுதை ஒட்டகத்தை பார்த்து, என்னது இப்படியே இருக்கலான் இருக்கீங்களா? அந்த மாடசாமி சொன்னாரு, நாளைக்கு இந்த ஒட்டகம் எந்திரிக்கலைன்னா நாம வெட்டி கறி ஆய்க்கிற வேண்டியதான் அப்படின்னு சொல்றாரு. அதனால நீயே பார்த்துக்கோ. உயிர் முக்கியம்னா அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ. ஐயோ, அப்படியா நண்பா? நல்ல வேளை நீ சொன்ன. நாளைக்கு நான் எப்படி நடந்து கொள்கிறேன்னு நீயே பாரு. இந்த ஒட்டகத்துக்கு உடம்பு பரவாயில்லையான்னு தெரியலையே. போய் பாப்போம். நல்லா இருந்தா கூட்டிட்டு போவோம், இல்லனா கழுதையவே கூட்டிட்டு போலாம். அடுத்த நாள் காலையில ஒட்டகம் ரொம்ப சுறுசுறுப்பா சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிட்டுச்சு. இப்படி உயிர் பயத்தினால ஒட்டகம் சுறுசுறுப்பா இருக்க மாதிரி நடந்துச்சு. என்னடா இது, எப்போதும் இருக்கிறத விட இந்த ஒட்டகம் எவ்வளோ நல்லா சுறுசுறுப்பா இருக்கு, நல்லா சாப்பிடுது. சரி, அப்போ இனிமேல் பழையபடி மாம இந்த ஒட்டகத்தையே கூட்டிட்டு போலாம். மாடசாமி ஒட்டகத்தையே வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த கழுதையும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த அப்துல்லாவோ ரொம்ப சத்தமா கத்தி சிரிச்சான். அவன் அப்படி சிரிக்கிறத பார்த்த ஆயிஷாவுக்கு ரொம்ப ரொம்ப கோபம் வந்துருச்சு. இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இப்பவே இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு உண்மைய சொல்லியே ஆகணும். இல்லனா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். இப்பவே வீட்டுக்கு வந்து என்னன்னு என்கிட்ட உண்மைய சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன நடக்குதுன்னு உண்மையை சொல்லுங்க. நீங்க தினமும் அந்த விலங்குகள் பக்கத்துல உட்காரீங்க, பேசுறீங்க, கேக்குறீங்க, சிரிக்கிறீங்க. என்னதான் நடக்குது? மரியாதையா உண்மையை சொல்லுங்க. நான் சொல்றேன் ஆயிஷா. ஆயிஷா, எனக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னன்னு நான் சொன்னேன்னா அந்த நொடியே நான் இறந்துடுவேன்.
அதனால தான் என்னால் அதை உன்கிட்ட சொல்ல முடியல. இதுதான் ஆயிஷா உண்மை. அப்படியா? பரவாயில்ல, எனக்கு நீங்க உண்மையே சொல்லுங்க. எனக்கு இருந்த பொறுமை எல்லாமே போயிடுச்சு. நீங்க ஒழுங்கா என்ன உண்மைன்னு சொல்லித்தான் ஆகணும். அதனால என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன ஆயிஷா நீ இப்படி சொல்ற? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா ஆயிஷா? நான் செத்துருவேன்னு சொல்லியும் உனக்கு இந்த உண்மைதான் முக்கியமா படுதா? நான் இத்தனை வருஷமா உன்னை எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் நடத்திட்டு வந்தேன். ஆனா நீ என்னை ஒரு நாளும் பாசமா நடத்தினதில்ல. இருந்தும் எனக்கு உன் மேல இருந்த பாசம் குறையறதில்ல. ஆனாலும் நீ நான் சாகிற அளவுக்கு நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நான் இத்தனை நாள் இங்க பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். எனக்கு இப்ப அந்த உண்மை தெரிஞ்சே ஆகணும். நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். நீங்களே உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆயிஷா பேசியதை நினைச்சு அப்துல்லா ரொம்ப வருத்தப்பட்டான். உண்மைய சொல்லிடலாம்னு நினைச்சான். சரி, நம்ம இனிமேல் உண்மையை சொல்லாம இருக்க வேண்டாம். உண்மையை சொல்லிடணும். அதான் நம்ம செத்தாலும் பரவாயில்லைன்னு ஆயிஷா சொல்லிட்டாலே, இனி நமக்கு யார் இருக்கா? சரி, நாம போய் நம்ம உறவினர்கள்கிட்டெல்லாம் சொல்லிட்டு அப்படியே நம்ம விலங்குகளையும் கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு வந்து உண்மையை சொல்லிட்டு செத்துருவோம். அப்படி அப்துல்லா அவனோட சித்தி வீட்டுக்கு போய் நடந்ததையெல்லாம் சொல்றான். இந்தான் சித்தி நடந்தது. சரி சித்தி, நான் போயிட்டு வரேன். நீங்க நல்லபடியா இருங்க. என்ன இதெல்லாம்? நீ உன் மனைவியை நல்லா தானே பார்த்துக்கிற. அவ ஏன் இவ்வளோ திமிரு பிடிச்சவளா இருக்கா? என்னதான் இருந்தாலும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ற. நீ இப்படி செத்துருவன்னு சொல்லியும் விட மாட்டாளே. ஏன் அவளுக்கு அப்படி என்ன? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும். நீ அதெல்லாம் சொல்லாத அப்துல்லா. பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். நான் என்னைக்காவது உண்மையை சொல்லித்தான் ஆகணும் சித்தி. சரி, நம்ம இந்த மிருகங்கள் எல்லாத்தையும் கடைசியா ஒரு முறை பார்த்துட்டு போயிடலாம். அப்துல்லா கடைசியா ஒரு முறை அந்த தோட்டத்துக்கு போய் அந்த விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினைச்சான். அப்போ அங்க கோழிகள் எல்லாம் இப்படி பேசுறத கேக்குறான். ஏய், உங்களுக்கெல்லாம் விஷயம் தெரியுமா? நம்ம முதலாளி இன்னைக்கு சாக போறாராம். அப்படியா? முதலாளி ரொம்ப நல்லவராச்சே. தினமும் இங்க உட்காந்து நம்மள பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவர் ஏன் சாக போறாரு? ஆமாமா, நானும் கேள்விப்பட்டேன். அவருக்கு ஏதோ ஒரு ரகசியம் தெரியுமா. அத வெளியில யார்கிட்டயாவது சொன்னா அவர் செத்துருவாராம். அவங்க பொண்டாட்டி இருக்காங்கல்ல. ஐயோ, அந்த திமிரு பிடிச்ச பொம்பளையா? அது நம்மளெல்லாம் கண்டாலே கல்ல விட்டு எரியும். ரொம்ப திமிரு அந்த பொம்பளைக்கு. அவங்க அவர் சொல்லியும் கேட்காம எனக்கு உண்மைய சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டாங்களாம். அதனாலதான் நம்ம முதலாளி உண்மைய சொல்லி சாக போகிறாரு. நம்ம முதலாளிக்கு அறிவே இல்ல, முட்டாளா இருக்காரு. நான் மட்டும் நம்ம முதலாளி இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஏன் நீ நம்ம முதலாளியா இருந்தா என்ன பண்ணுவ? நான் அந்த மாடசாமியை கூப்பிட்டு ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்துட்டு வர சொல்லி வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு நல்லா அடி அடின்னு அடிச்சு அந்த பொம்பளை திம்பரை எல்லாம் அடக்கிடுவேன். அப்பதான் அவ பண்ணினது தப்புன்னுன்ற உண்மை அவளுக்கு புரியும். அடடே, இந்த கோழிங்க இவ்வளவு தெளிவா பேசுதுங்களே. இந்த கோழிங்க சொல்றதுதான் சரி போல. நம்ம இவ்வளவு நாள் பொறுமையாவும் அன்பாவும் அவளுக்கு பயந்து நடந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சிச்சு? இப்போ நாம செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்றா. அப்போ இந்த கோழிங்க சொன்ன மாதிரி நடந்தாதான் சரியா இருக்கும். மாடசாமி, நான் வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ள ஒரு நல்ல உருட்டுக்கட்டையா வைய, சரியா? அப்துல்லா சொன்ன மாதிரி மாடசாமி ஒரு உருட்டு கட்டைய வீட்டுக்கு வெளியே வச்சான். இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னைக்கு தான் கடைசி. இன்னைக்கு நீங்க என்னன்னு உண்மையை சொல்லிதான் ஆகணும். அதனால நீங்க செத்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. மரியாதையா என்னன்னு அந்த ரகசியத்தை சொல். ஓஹோ, ரகசியமா இந்தா சொல்றேன். ஐயோ அம்மா, வலிக்குது வலிக்குது. என்னை அடிக்காதீங்க, என்னை அடிக்காதீங்க. ரொம்ப வலிக்குது. என்னை யாராவது காப்பாத்துங்களே. இனிமேல் நான் எந்த ரகசியமும் கேட்க மாட்டேன். என்னை விட்டுருங்க. ரொம்ப வலிக்குது. என்னை மன்னிச்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். இனி நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படியே நடந்துக்கிறேன். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. இப்ப புரியுதா? உனக்கு புரியணும் தான் நான் இப்படி பண்ணேன். நான் எவ்வளவு அன்பா பாசமா உன்கிட்ட இருந்தாலும் உனக்கு அதெல்லாம் பத்தல. என்னையவே சாக சொல்ற நீ.
இனிமேல் நீ இந்த மாதிரியெல்லாம் திமிரா நடந்த அவ்வளவுதான். ஒழுங்கா நடந்தாதான் நானும் உனக்கிட்ட பழையபடி பாசமா இருப்பேன். இல்லைன்னா என்ன நடக்குன்னு உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. இப்படி ஆயிஷா பண்ண தப்ப அவ புரிஞ்சுக்கிட்டா. அவங்க 2 பேரும் அந்த கிராமத்திலேயே ரொம்ப நாள் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்துல்லா அவன் நினைச்ச மாதிரியே கிராமத்திலே இருந்தான். நம்மளும் ஒருத்தர் ஒருத்தவங்கள பாசத்தோடையும் அன்போடையும் நடத்தணும். அப்புறம் புரியாம நடந்துக்கிறவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி தான் புரிய வைக்கணும். பூதமும் அடங்காத மனைவியும். முன்னொரு காலத்துல சாந்தையா அப்படின்னு ஒரு தையல் கடைக்காரர் இருந்தாரு. அவருக்கு 2 பிரச்சனைகள் இருந்துச்சு. ஒன்னு அவருடைய வறுமை, இன்னொன்னு அவருடைய மனைவி சந்திரா. சாந்தையா எவ்வளவுதான் வேலை பார்த்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த பணம் அவனுடைய மனைவி சந்திராவுக்கு பத்தவே இல்ல. ஏதாவது சொல்லி தினமும் சாந்தையாவை திட்டிக்கொண்டே இருப்பாள். சாந்தையாவும் ஒரு நாள் கூட விடாம தினமும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பான். ஆனாலும் அதுல குறை கண்டுபிடிச்சு சந்திரா திட்டுவாள். சாந்தையாவா ரொம்ப அன்பான ஒரு ஆளு. அதனால தன் மனைவி என்ன திட்டினாலும் மறுபேச்சே பேசாம அவ திட்டுறது எல்லாத்தையும் பொறுத்து போவான். இங்க பாருங்க, என்ன நேத்து 5 ரூபாய் தான் கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஒழுங்கா தச்சு தினமும் நிறைய காசு கொண்டுட்டு வந்து கொடுங்க. அப்பதான் என்னால உங்களுக்கு சமைச்சு போட முடியும். நீங்க குடுக்கற காசுக்கு நான் இவ்வளவு வீட்டு வேலை பார்க்கறதே பெரிய விஷயம். இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையையும் பார்த்துட்டு இருக்கேன். அட என்ன சந்திரா, நானும் நாள் முழுக்க வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால முடிஞ்ச வர சம்பாதித்து கொடுக்கறேன். நீ என்னடானா இப்படி பேசுறியே? அப்படித்தான் பேசுவேன். பக்கத்து வீட்டு பூர்ணிலாம் எவ்வளவு நகை வச்சிருக்கா, எவ்வளவு புடவை வச்சிருக்கா தெரியுமா? எல்லாம் அவ கணவன் சம்பாதித்தது தான். எனக்கு நீங்க என்ன வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் நல்ல பணக்கார மாப்பிளைய கல்யாணம் பண்ணியிருக்கணும். என்னோட தலையெழுத்து உங்ககிட்ட வந்து இப்படி மாட்டிக்கிட்டு தினமும் ஒரே ரோதனையா இருக்கு. அப்படி சொல்லாத சந்திரா, நானும் உனக்கு நகை துணிமணி எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நம்ம தகுதிக்கு நம்ம எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுதானே பண்ண முடியும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இன்னும் நிறைய பணம் வேணும். வீட்லயே சும்மா உட்கார்ந்திருக்காம போய் நல்ல சம்பாதிக்கிற வழிய பாருங்க. சரி சந்திரா, நீ சொன்ன மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க பாக்குறேன். இப்படி சாந்தையா இன்னும் அதிகமா பணம் சம்பாதிக்க உழைச்சாரு. ஆனா என்ன பண்ணினாலும் சந்திராவுக்கு பத்தல. இல்லனாலும் வேற ஏதாவது புது காரணம் சொல்லி சாந்தையாவை திட்டிக் கொண்டே இருந்தா. சந்திரா ஒரு சோம்பேறி பொண்ணா இருந்தா. அவளுக்கு வீட்டு வெளியில உட்காந்து மற்ற வீடுகள்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் முழு நேர வேலையா இருந்துச்சு. தினமும் சாந்தையா ஏதாவது திட்டு வாங்கிக்கிட்டே வேலைக்கு போவாரு. அடச்சே, நம்ம எவ்வளவு சம்பாரிச்சாலும் இந்த சந்திராவுக்கு போதவே மாட்டேங்குது. ஒரு நாள் பணம் கம்மியா கொண்டுட்டு போனா கூட அன்னைக்கு ரொம்ப ரொம்ப திட்டுறா. வீட்டு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்றா. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறா. வீட்டுல இருக்கவே பிடிக்கல. சந்திராவுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு போல. அவ தொல்லை தாங்கவே முடியல. அவ மட்டும் எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போனா நல்லா இருக்கும். நானாவது நிம்மதியா இருப்பேன். இப்படி தினமும் சாந்தையா புலம்பிக்கிட்டே வேலைய பார்ப்பாரு. வழக்கம் போல வீட்டுக்கு வருவாரு. சந்திரா, இன்னைக்கு நான் 15 ரூபாய் சம்பாரிச்சிருக்கேன். இந்தா, இத வச்சுக்கோ. எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடு. அதெல்லாம் அங்கதான் எடுத்து வச்சிருக்கேன். போய் போட்டு சாப்பிடுங்க. இப்படி சொல்லிட்டு சந்திரா வழக்கமா உட்கார்ற இடத்துக்கு போயிட்டா. இங்க சாந்தையா சாப்பிட்ட உட்காந்தா. ஆனா அங்க வெறும் கஞ்சி தான் இருந்தது. அடடே, என்ன இன்னைக்கு வெறும் கஞ்சிய வச்சிருக்கா? என்ன சந்திரா இது? டெய்லி நீ கஞ்சி மட்டுமே செய்யற. ஒரு காய்கறி கூட நீ செய்யவே இல்லையே. நம்ம சம்பாதிக்கிற பணத்துக்கு நம்ம நல்லாவே சாப்பிடலாமே. ஏன் தினமும் எதுவுமே சமைக்க மாட்ற? ஆஹா, நல்லா சாப்பிட்டுட்டு எல்லா பணத்தையும் அழிக்கணுமா? போதும் போதும், உங்களுக்கு இந்த கஞ்சியே அதிகம்தான். ஒழுங்கா இந்த கஞ்சிய குடிச்சிட்டு திரும்ப போய் உங்க வேலைய பாருங்க. என்னால இவ்வளவுதான் சமைக்க முடியும். சாப்பிட உங்களுக்கு விருப்பம் இருந்தா சாப்பிடுங்க, இல்ல கிளம்பி போங்க.
சந்திரா சாந்தையாவுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட போடாம ரொம்ப கொடுமைப்படுத்தினான். சாந்தையாவோட வாழ்க்கை இப்படியே ரொம்ப சோகமா போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு வழக்கம் போல சந்திரா கிட்ட திட்டு வாங்கிட்டு சாந்தையா கடைக்கு போனாரு. ஐயோ, நான் எதுக்கு இவ்வளவு உழைக்கிறோனோ தெரியலையே. சந்திரா நம்ம என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்றா, திட்டிக்கிட்டே வேற இருக்கா. நாள் முழுக்க கால் வலியோட அவ்வளவு வேலையையும் பார்க்கறோம். ஆனாலும் ஒரு நிம்மதியான நல்ல சாப்பாடு கூட நமக்கு கிடைக்கல. இந்த சந்திரா கத்துறதுனால தலைவலி தான் வருது. சத்தம் இல்லாம ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியல. கடவுளே, இந்த சந்திராவை எங்கேயாவது மறைய வையுங்க. நான் நிம்மதியா இருக்கணும். என்னால முடியல. இப்படி சொல்லி புலம்பிக்கிட்டே இருந்தான் சாந்தையா. அப்போ திடீர்னு அவனுக்கு ஒரு சத்தம் கேக்குது. சாந்தையா சுத்தி முத்தி பாக்குறான். அவன் கண்ணுக்கு அங்க எதுவுமே தெரியல. என்னடா இது? எந்த ஆளும் இல்ல, ஆனா சிரிப்பு சத்தம் மட்டும் கேக்குதே. இது என்னன்னு தெரியலையே. நம்ம பொண்டாட்டி தான் நம்மளை கஷ்டப்படுத்தி தலைவலி வர வைக்கிறானா? இது ஏதோ புதுசா இருக்கே. அட யாருப்பா நீங்க? யாரா இருந்தாலும் முன்னாடி வந்து சொல்லுங்க. என்ன சாந்தையா, நான் யாருன்னு உனக்கு தெரியணுமா? ஆமா, யார் நீங்க? எதுவா இருந்தாலும் என் முன்னாடி வந்து பேசுங்க. சாந்தையா இப்படி சொன்ன உடனே அங்க பெரிய ஒரு பூதம் வந்துச்சு. என்ன சாந்தையா, நான் தான் பேசுனேன். இப்ப தெரியுதா நான் யாருன்னு? ஐயோ, தெரியுது. யார் நீ? நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை விட்டுரு. என்னை கொன்னுறாத. நான் ஒன்னும் உன்னை கொல்ல வரல சாந்தையா. உனக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கேன். அப்படியா? நீ எப்படி எனக்கு நல்லது பண்ணுவ? உன்னோட குரலை கேட்டாவே இவ்ளோ பயமா இருக்கு. நீ எனக்கு நல்லது பண்ண வந்தியா? அவ்வளவுதானே. இப்ப பாரு. நான் தினமும் இங்க நீ உன் பொண்டாட்டிய பத்தி புலம்புறத கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பாவம் நீ. எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உன்னைய உன் பொண்டாட்டி எவ்வளவு கொடுமைப்படுத்துறான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் இங்க வந்து உனக்கு 3 வரங்கள் தரலாம்னு நினைச்சேன். இந்த 3 வரங்கள்ல நீ எதை கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அப்படியா? உண்மையாவா? நான் என்ன கேட்டாலும் கிடைக்குமா? ஆமா, உனக்கு நான் 3 வரங்கள் கொடுக்கறேன். நீ இதுல உனக்கு என்ன கேட்டாலும் அது உனக்கு கிடைக்கும். அது சரி. அதுக்கு பதிலா நான் ஏதாவது உனக்கு கொடுக்கணுமா? என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லையே. அதுக்கு பதிலா நீ ஒன்னு எனக்கு தரணும். நீ எப்ப இந்த 3 வரங்களையும் கேட்டு முடிக்கிறியோ அன்னையில இருந்து 7 வருஷம் கழிச்சு நீ உன்னுடைய ஆன்மாவை எனக்கு தரணும். என்னது? ஆன்மாவை தரணுமா? அப்படின்னா என் உயிரே போயிடுமே. அப்ப 7 வருஷம்தான் என்னால வாழ முடியுமா? அப்படின்னா எனக்கு இந்த வரங்கள் எல்லாம் வேணாம். அப்ப நீ உன் வாழ்நாள் முழுக்க இப்படி உன்னோட பொண்டாட்டி தொல்லையிலையும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டுதான் இருக்க போறியா? அதுக்கு நீ 7 வருஷம் வாழ்ந்தாலும் நல்ல சந்தோஷமா நிம்மதியா வாழலாமே. 7 வருஷம்ன்றது ஒன்னும் சின்ன காலம் இல்லையே. 7 வருஷம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்குல்ல. யோசிச்சு பாரு. இந்த வாய்ப்பை தவற விடாத. சரி, அப்ப நான் என்னுடைய முதல் வரத்தை கேட்கிறேன். எனக்கு ஒரு தட்டு நிறைய நல்ல பிரியாணியும் சுவையான இனிப்புகளும் சமோசா எல்லாமே வேணும். நான் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. அவ்வளவுதானா? இதோ எவ்வளவு வேணுமோ சாப்பிடு. சொல்லியதும் போதும். அவன் கேட்ட மாதிரியே எல்லாத்தையும் ஒரே நொடியில அவன் கண் முன்னாடி கொண்டுட்டு வந்துருச்சு. சாந்தையா அவனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சாப்பிட்டான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல உணவா சாப்பிடுறான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டிருக்க போல. சரி, உன்னுடைய 2வது வரத்தை கேளு. 2வது வரம் என்னன்னா, என்னுடைய மனைவிய நீ மறைய வச்சிரு.
அவ இருந்தா என்னால நிம்மதியாக இருக்க முடியல. திட்டிக்கிட்டே இருக்கா. இதோ மறைய வச்சுட்டேன், நீ போய் உன் வீட்டுல பாரு. இப்படி சொன்ன உடனே சாந்தையாவும் வேகமா ஓடி போய் பார்க்கறான். தன் மனைவி வழக்கமா உட்கார சேர்லையும் வீட்டுக்கு வெளியிலயும் அவளை காணோம். வீடு முழுக்க பார்க்கறான், எந்த இடத்துலயும் அவன் மனைவிய காணோம். அப்பாடா, சந்திரா அந்த பூதம் சொன்ன மாதிரி இப்படியே கொஞ்ச நேரம் அவன் நிம்மதியா தூங்கி போறான். எந்திரிச்சு வழக்கம் போல சந்திராவை பார்க்கிறான். அப்பத்தான் அவனுக்கு உண்மை புரியுது, சந்திரா மறைஞ்சு போயிட்டான்னு. அப்போ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் தன் மனைவி தன்னை புரிஞ்சுக்காம இருந்தாலும் அவ இல்லாம இருக்கிறது சாந்தையாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. தான் பண்ணுனது தப்புன்னு சந்திரா திரும்ப பழையபடி வரணும் அப்படின்னு சாந்தையா நினைக்கிறான். அதனால சாந்தையா வேகமாக கடைக்கு போறான். என்ன சாந்தையா நிம்மதியா தூங்குன போல. உன் மனைவிய மறைய வச்சதுக்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். சரி, அந்த 3வது வரம் என்ன நினைக்கிறீளே? அந்த 3வது வரம் என் மனைவியை நீ திரும்ப கொண்டுட்டு வரணும். ஏன்னா என் மனைவி என்னதான் கத்தினாலும் சண்டை போட்டாலும் அவ இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால என் மனைவியை பழையபடி கொண்டுட்டு வந்துரு, அதுவே எனக்கு போதும். நீ சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்ல, நீ உன்னோட மனைவி மேல ரொம்ப அன்பு வச்சிருக்க. பழையபடி உன்னோட மனைவியே கொண்டு வந்துட்டேன், வீட்டுக்கு போய் பாரு. அப்புறம் சாந்தையா, இப்போ உன்னுடைய 3 வரங்களும் முடிஞ்சிடுச்சு. நான் போறேன். இன்னையிலிருந்து 7 வருடங்களுக்கு அப்புறம் நான் வருவேன். அப்ப நீ உன்னுடைய ஆன்மாவை எனக்கு கொடுக்கணும். இப்படி சொல்லிட்டு பூதம் ரொம்ப சந்தோஷமா துள்ளி குதிச்சுச்சு. சாந்தையாவோ திரும்ப வேக வேகமா போய் வீட்டை பாக்குறான். அவங்க வீட்டுல சந்திரா இருந்தா, ஆனா அவ அழுதுகிட்டே இருந்தாள். என்ன சந்திரா, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கிற? என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காம இவ்வளோ நாளா ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன். இப்போ நான் கொஞ்ச நேரம் இல்லாம போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. அடுத்தவங்கள பார்த்து உங்களை ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டேன். உங்களுக்கு நல்ல சாப்பாடு கூட நான் கொடுக்கல. இனிமேல் நீங்க எப்போதும் சம்பாதிக்கிற மாதிரி சம்பாதிங்க. நம்ம இருக்கிறத வச்சு நல்லபடியா வாழ்வோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சந்திரா, நீ எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட. அன்னையிலிருந்து சந்திரா நல்ல சுவையான உணவுகளா சாந்தையாவுக்கு சமைச்சு கொடுத்தா, நல்ல அன்பா பேசினா. அதனால சாந்தையாவும் ரொம்ப சந்தோஷமா வேலைய பார்த்தான். சீக்கிரமா நல்லபடியா சம்பாரிச்சு அவங்க பெரிய வீடு கட்டுனாங்க. சந்திரா சாந்தையா 2 பேருமே இப்ப ரொம்ப அன்பாவும் ரொம்ப பாசமாவும் சந்தோஷமாவும் இருந்துட்டு இருந்தாங்க. இப்படியே 7 வருடங்களும் போச்சு. சாந்தையாவுக்கு அந்த பூதம் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. அடடா, இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி சாகிறது? நம்ம போயிட்டா சந்திரா ரொம்ப வருத்தப்படுவாளேன்னு அவனுக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த பூதம் அவனை சூழ்ச்சி பண்ணி ஒத்துக்கிற வச்சதையும் அவன் புரிஞ்சுக்கிட்டான். தேவையில்லாம அந்த 3 வரங்களையும் அவன் வீணாதான் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்றதும் சாந்தையாவுக்கு புரிஞ்சிச்சு. அதனால சாந்தையா எப்படியாவது அந்த பூதத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். பூதம் சொன்ன அந்த நாளும் வந்தது. 2 பேரும் சரியா கடைக்கு வந்துட்டாங்க. என்ன சாந்தையா, நான் உனக்கு கொடுத்த 7 வருடங்களும் முடிஞ்சிருச்சு. இப்ப நீ எனக்கு சொந்தமாக போற. உன்னுடைய ஆன்மாவை எனக்கு கொடுக்கணும். அதெல்லாம் சரி பூதமே, ஆனா நீ என்ன சூழ்ச்சி பண்ணி எப்படியோ உன் வலையில சிக்க வச்சுட்ட. நான் அந்த வரங்களை மட்டும் நல்ல வரங்களா கேட்டிருந்தா என்னோட உயிரும் தப்பிச்சிருக்கும், நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். என்னது? அந்த வரங்களை நீ நல்ல வரங்களா கேட்டிருந்தா உன் உயிரை காப்பாத்திருப்பியா? நீ எப்படி என்ன வரங்கள் கேட்டாலும் நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கியிருப்பேன். உங்க மனித அறிவுக்கெல்லாம் உயிரை காப்பாத்துகிற அளவுக்கு தைரியமில்லை. எல்லாரும் முட்டாள்கள்தான். அப்படி சொல்லாத பூதமே, நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எனக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா என்னோட உயிரை காப்பாத்திருவேன். அப்படியா? சரி சரி, அப்ப நான் உனக்கு கடைசியா ஒரு வரம் தருகிறேன். அந்த வரத்துல நீ எப்படி உன் உயிரை காப்பாத்திக்கிறேன்னு நான் பார்க்கறேன்.
உன்னுடைய கடைசி வரத்தை கேளு. எனக்கு இன்னொரு வரம் கொடுத்ததற்கு நன்றி பூதமே. இப்போ ஒன்ன நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னுடைய கடைசி வரம் என்னன்னா, நீ 7 காடுகள் 7 மலைகள் தாண்டி அந்த பக்கம் போயிருக்கணும். அங்க இருந்து 1000 வருஷங்களுக்கு நீ வெளியிலேயே வரக்கூடாது. அங்கேயே தான் நீ 1000 வருஷங்களுள் இருக்கணும். இதுதான் என்னுடைய 3வது வரம். இப்படி சாந்தையா சொல்லி முடிச்ச அடுத்த நொடியே பூதம் மறைஞ்சு போயிடுச்சு. அடடா, நம்ம இந்த மனிதர்களை முட்டாள்னு நினைச்சோம். இவன் எப்படியோ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். நம்மளையும் 1000 வருஷங்கள் இங்கேயே கிடக்கணும்னு சொல்லிட்டான். நம்ம இன்னொரு வரம் கொடுத்திருக்கவே கூடாது. நம்மள சூழ்ச்சி பண்ணி ஏமாத்திட்டான். சாந்தையா அந்த பூதத்தை ஏமாத்தி அனுப்புனதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டான். வீட்டுக்கு போய் சந்திரா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அவசரமாக அல்லது யோசிக்காமல் செய்யும் செயல்கள் நல்ல முடிவை தராது. பெரும்பாலும் பிரச்சனையா அல்லது கெட்ட விளைவுகளை தான் தரும். அதனால நம்ம யோசிச்சு செயல்படணும்.